மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 23 அதிகாரத்திலே 5 வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வடிகிறது. இந்த ஒரு வசனத்திலும் கூட, இந்த வசனத்திலிருந்து நாம் 3 நாளைக்குரிய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். அதிலே முதல் வார்த்தையாக இன்று நாம் பார்க்க போகிறது, சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறது. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். ஆவன கண்பான தேவச்சனமே, சத்துருக்கள் உங்களுக்கு எதிராய் காணப்பட்டாலும் கூட அந்த சத்துருக்களை உங்களோடு ஒப்புரவாகும்படி கர்த்தர் செய்வார். வேதம் சொல்லுகிறது அல்லவா, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும் என்று சொன்னார். சத்துருக்களும் அவர்களோடு ஒப்புரவாகும்படி கர்த்தர் செய்வார். அபிமெலேக்கை குறித்து நான் பார்க்கும்போது, ஈசாக்கினுடைய பெரிதான வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட்டு, என்னை காட்டிலும் நீ பெரியவனாக இருக்கிறாய், எனவே நான் ராஜாவாக இருக்கிறேன், என்னை காட்டிலும் நீ மேலாக வளர்ந்திருக்கிறாய், இனி நீ இங்க இருக்க தேவையில்லை என்று சொல்லி அவனை அந்த இடத்தை விட்டு விரட்டி விட்டவன், துரத்தினவன் அவனோடு ஒப்புரவாகும்படி போகிறான். காரணமும் சொல்லுகிறான், ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்கிறதை நான் அறிந்து கொண்டேன். ஆண்டவர் உன்னோடு இருக்கவில்லை என்று சொன்னால், எவ்வளவு எதிர்ப்பு வந்தும், இவ்வளவு பிரச்சனைகள் வந்தும், இப்படி நான் உன்னை துரத்து விட்டும் நீ எங்கெல்லாம் செல்கிறாயோ, எங்கெல்லாம் போகிறாயோ, அங்கெல்லாம் உனக்கு உன்னோடு அவர் இருந்ததினால் தான் இவ்வளவு மேன்மையை நான் பார்க்க முடிகிறது, இவ்வளவு உயர்வை என்னால் பார்க்க முடிகிறது. எனவே நமக்குள்ளே பகை வேண்டாம், நமக்குள்ளே விரோதம் வேண்டாம் என்று சொல்லி துரத்தி விட்ட சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தாலும் பரவாயில்லை. துரத்தி விட்டவன் யார் என்று சொன்னால் ராஜா, நாட்டை ஆளுகிற ராஜா. அவன் பின்னே சென்று அவனோடு ஒப்புரவாக்கி கொள்கிறான். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஆமான் மொர்தெகாய்க்கு முன்பாக அவன் எழும்பினான். மொர்தெகாய் அவனை வணங்கவில்லை என்று சொல்கிற சாதாரண ஒரு காரியம் தான். ஆமானுக்கு அவன் வணக்கம் செய்யவில்லை, எல்லோரும் வணங்கினார்கள், இவன் வணங்கவில்லை என்கிற அந்த ஒரு காரியத்திற்காக வேதத்தில் அப்படித்தான் கொடுக்கப்பட்டது. இவனை மாத்திரமல்ல, இவனுடைய குலத்தை, அந்த யூத குலத்தை அழிக்கும்படியாக திட்டமிட்டான். அது மாத்திரமல்ல, இவனை தூக்கிலிடுவதற்காக ஒரு பெரிய தூக்கு மரத்தை அவன் நிறுவி வைத்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அந்த காரியத்தை மாறுதலாய் முடியும்படி செய்தான். அவன் நிறுவன அந்த தூக்கு மரத்திலே ஆமான் அதிலே தூக்கிலிடப்பட்டதாய் நாம் பார்க்கிறோம். உன்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, வேதம் சொல்லுகிறது, எஸ்ஐயா 41 அதிகாரத்தில், உண்மையில் எரிச்சலாக இருக்கிறவர்கள் வெட்கி இலச்சி அடைவார்கள், உன்னோடு வழக்காக இருக்கிறவர்கள் அவர்களை நீ தேடியும் காணாமல் இருப்பாய், உண்மையில் யுத்தம் பண்ணுகிறவர்கள் இல்பொருளாவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார் என்று சொன்னால், உங்கள் பட்சம் இருப்பார் என்று சொன்னால், நீங்கள் மனுஷருக்கு அஞ்ச தேவையே கிடையாது, மனுஷருக்கு பயப்பட தேவையே கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமான துணையாக இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். எப்படி அந்த அபிமெலேக்கு ஈசாக்கை தேடி சென்று ஒப்புரவானானோ, அதே போல நீங்களும் உங்களை எதற்கும் பகைஞர்களையும் ஒப்புரவாகும்படி கர்த்தர் செய்வார்.
கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமான துணையாக இருப்பார். எனவே தான் 118ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் பட்சம் இருக்கிறார், நான் பயப்படேன். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் மத்தியிலே நடுவிலே கர்த்தர் கூட இருக்கிறார், நான் ஒன்றிற்கும் நான் தேவை. ஆம், எனக்கு அன்பான தேவச்சனமே, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். சத்துருக்களை கண்டு கலங்காதிருக்க. உங்களுக்கு எதிராக எவ்வளவு சத்துருக்கள் எழும்பினார்கள், உங்களுக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்கதே போகும். ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கலங்காதிருக்க. உங்கள் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால், உங்கள் வழிகள் கர்த்தருக்கு பிரியம் உள்ளதாக இருக்குமே, ஆனால் உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்களும் உங்கள் பகைஞர்களும் உங்களை விரோதிக்கிறவர்களும் உங்களோட ஒப்புரவாகும்படி கர்த்தர் செய்வார். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவர் என்று சொல்லியிருக்கிற கர்த்தாவே, ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறவர்கள், எங்கள் மேல் எரிச்சலாய் இருக்கிறவர்கள், எங்கள் மேல் வழக்காய் இருக்கிறவர்கள், அவர்கள் ஆண்டவரே சோத்திரப்பா மனம் திரும்பி ஆண்டவரே எங்களோடு ஒப்புரவாகும்படி கர்த்தர் துணை செய்வீராக. ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே சோத்திர இருப்பொருளாகாமல் போனாலும் அவர்கள் மனம் திரும்பி எங்களோடு ஒப்புரவாகும்படி கர்த்தர் துணை செய்யுங்கப்பா. எப்படி அந்த அபிமெலேக்கு என்கிற ராஜா ஆண்டவரே ஈசாக்கோடு ஒப்புரவானானோ, அதே போல எங்களோட ஒப்புரவாகும்படி கர்த்தர் துணை செய்யுங்கப்பா. நாங்கள் ஆண்டவரே எதிராளி இல்லாத ஒரு ஜீவியம், பகைவர் இல்லாத ஒரு ஜீவியம் நாங்கள் வாழ, சமாதானமாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு அனுகூலமான துணையாய் இருக்க வேண்டும். உடைய கருத்தில் அர்ப்பணி செபிக்கிறோம், இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.